பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னும் ஒரு நாள் தானே இருக்குது. இடையில புது வருஷத்துல போக போறோம்ல. சரி, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு பாக்குறீங்களா? பின்னால் எழுதிய வி லவ் யாங்கூன் அப்படின்னு. இது மியான்மர் தேசத்தினுடைய ஒரு பெரிய பட்டணம் யாங்கூன் என்பது. அந்த பட்டணத்துல தான் இந்த மாதிரி அழகா செஞ்சு வச்சிருக்கிறாங்க. பெரிய கார்டன் ரொம்ப அழகா இருக்கு, பிளசண்டா இருக்கு பார்க்கறதற்கு. அந்த இடத்துல இருந்து கொண்டு உங்களோடு பேசுகிறேன். ஆண்டவர் இந்த பட்டணத்தை நேசிக்கிறார். இங்க இருக்கிற மக்களை இயேசு நேசிக்கிறார். அதனால தான் நாங்களும் அவளை நேசித்து அவர்களுக்காக ஜெபம் பண்ணி அவங்க மத்தியில வந்து அவருடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிறோம். சரி, இந்த நாள்ல ஆண்டவர் எனக்கு என்ன வார்த்தை சொல்லுகிறார் அப்படின்னு பாக்குறீங்களா? ரொம்ப முக்கியமான வார்த்தை கவனிங்க. சங்கீதம் 51:2 தேவரீர் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வர என்னை சுத்திகரியும். புது வருஷத்துக்குள்ள செல்ல போகிறோம்ல, ஆயத்தப்படுறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு ஆயத்தம் இருக்குல்ல. ஒரு எக்ஸாமுக்கு போனா ஒரு ஆயத்தம், இன்டர்வியூக்கு போனா ஒரு ஆயத்தம், ஒரு பிசினஸ் செய்ய போனா ஆயத்தம். புது வருஷத்துக்குள்ள செல்ல போறோம்னா நிறைய ஆயத்த ஜெபெல்லாம் நடக்கும் சபைகள்ல, ஊழியங்கள்ல. நாங்களும் அப்படி ஜெபிப்போம். 3 நாள் உபவாசம் பண்ணி ஆண்டோடைய பாத்துல உட்கார்ந்து ஆயத்த ஜெபெல்லாம் பண்ணுவோம். அப்ப அந்த ஆயத்தம் அவசியம் தானே. அந்த ஆயத்த ஜெபத்துல ரொம்ப முக்கியமானது, ஆண்டவருக்கு முன்னால நம்முடைய இருதயத்தை திறந்து என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவம் வரை என்னை சுத்திகரியும். ஆண்டவரே, என்னை முற்றிலும் கழுவுங்க, சுத்திகரிங்க. அப்படின்னா என் இருதயத்தை சுத்திகரிங்க, என் வாழ்க்கையை பரிசுத்தப்படுத்துங்க என்பதாக அர்த்தம். நம்ம எல்லாருமே குறைவுள்ள மனிதர்கள் தான். பாவம் செய்யாதவங்க யாராவது இருக்காங்களா? இந்த வருஷத்துல நான் பாவமே பண்ணதில்லப்பா, தப்பே நான் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய யாராவது இருக்காங்களா? எத்தனையோ தவறுகள் நம்ம தெரிந்து செய்யறோம், தெரியாம செய்யறோம். செய்த பிறகு ஐயோ தப்பண்டன்னு உணர்கிறோம். எல்லாருடைய வாழ்க்கையில தவறுகள், குறைகள் இருக்கிறாரு. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவளா இருப்போன்னு பைபிள்ல இருக்கு. அதனால பாவம் நிறைந்த உலகத்தில் இருக்கிறோம். எத்தனையோ தவறுகள், பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையில வந்துடுது. அதுல நிலைச்சிருக்க கூடாது. அந்த பாவத்திலே நிலைத்திருக்க, இது சரிதான், இதுல என்ன தப்புன்னு அதையே செய்து கொண்டிருக்க கூடாது. நம்ம சுத்திகரிக்க ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தும் போது பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகிறான். இதுதான் தேவனுடைய திட்டம். ஆண்டவரை நான் இன்னும் பரிசுத்தமாகணும், அப்ப என்னை கழுவுங்க, என்னை சுத்திகரிங்க அப்படின்னு ஆண்டவருக்கு முன்னால போய் நின்று ஜெபிப்பார். ஏன்னா அவர் சொல்லுகிறார், நானே உன்னை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். அவர் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். நம்மை நாமே பரிசுத்தமாக்கி